தற்போது கிடைத்த அண்மை செய்தி, மூதாட்டியை தாக்கிய வழக்கில் மதுரை துணை மேயர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மூதாட்டியை தாக்கிய புகாரில் மதுரை துணை மேயர் உட்பட 5 பேர் மீது ஜெய்கேந்தபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இது குறித்த கூடுதல் விவரங்கள். மதுரையில் துணை மேயர் நாகராஜன் மீது நீதிமன்ற உத்தரவின் கீழ் ஜெயின்புரம் காவல் நிலையத்தில் தற்போது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. துணை மேயர் உட்பட 5 பேர் மீது 6 பிரிவின் கீழ் தற்போது வழக்கு பதியப்பட்ட சம்பவம் தற்போது மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை ஜெயின்புரம் 2வது மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் வசந்தா. இவருக்கு ஒரு ஆண் மற்றும் 5 பெண் பிள்ளைகள் என 6 பிள்ளைகளுடன் தற்போது அந்த பகுதியில் வசித்து வருகிறார். இவரது மகன் முருகானந்தம் அதே பகுதியில் வீட்டின் அருகிலேயே சலூன் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வசந்தா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக தனது ஜெயின்புரம் பகுதியில் சேர்ந்த குமார் என்ற கோழிக்குமார் என்பவரிடம் வசந்தா தனது வீட்டை அடமானமாக வைத்து 10 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளதாகவும், இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக கடனை முழுமையாக செலுத்தி விடுகிறேன், வீட்டினுடைய அடமான கடன் பத்திரத்தை ரத்து செய்து கொடுங்கள் என கோழிக்குமாரிடம் வசந்தா கேட்டிருக்கிறார். அதற்கு 15 லட்சம் ரூபாய் நான் தருகிறேன், வீட்டை முழுவதுமாக எனக்கு கிரயம் செய்து கொடுக்க வேண்டும் என மிரட்டி 10 லட்சம் ரூபாய் கடனுக்காக 1 கோடி ரூபாய் சொத்தை மிரட்டி கேட்டுள்ளனர். இதனை அடுத்து தனது வீட்டை எழுதி கேட்டு தன்னை தாக்கி மிரட்டியதாக தற்போது ஜெயந்திபுரம் காவல் நிலையத்தில் குமார் என்கின்ற கோழிக்குமார் மற்றும் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கணேசன் என்கின்ற வாய் கணேசன் மற்றும் முத்து என்கின்ற புரோக்கர் முத்து ஆகிய 3 பேர் மீதும் மே மாதம் 7ஆம் தேதி ஜெயின்புரம் காவல் நிலையத்தில் வசந்தா புகார் அளித்திருந்தார். இதனை அடுத்து 3 மீதும் ஜெயின்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கானது மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி அன்று துணை மேயர் மதுரையினுடைய துணை மேயர் நாகராஜன் மற்றும் அவரது சகோதரன் ராஜேந்திரன் மற்றும் புரோக்கர் முத்து ஆகியோர் நேரில் வந்து கோழிக்குமாருக்கு ஆதரவாக பேசி வீட்டை கேட்டு முந்தைய வழக்கில் சாட்சி எதுவும் சொல்லக்கூடாது என கூறி வசந்தா மற்றும் அவரது மகன் முருகானந்தத்தை ஆகியோர் பொது இடத்தில் வைத்து கற்களால் தாக்கியும் சாதி ரீதியாக ஆபாசமாக பேசி மிரட்டியதாகவும், காவல்துறை அவருடைய பாதுகாவலர் துணை மேயருடைய பாதுகாவலரை வைத்து துப்பாக்கியால் சுடுங்கள் என கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறி மூதாட்டி வசந்தா மற்றும் அவரது மகன் முருகானந்தம் ஆகியோர் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாராந்திர குறைதீர் கூட்டத்தில் புகார் அளித்திருந்தனர். அந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் இதனைத் தொடர்ந்து துணை மேயர் நாகராஜன் இது சம்பந்தமாக விளக்கம் அளித்தும் அன்றைய தினமே பேசியிருந்தார். தன் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக செயல்படுவதாக கூறியும் தன்னை அவதூறு ஏற்படுத்தும் வகையில் இந்த சம்பவம் நடைபெற்றது என்று அதற்கு நூதனமாக விளக்கமும் அளித்திருந்தார். தற்போது வசந்தா மற்றும் அவரது மகன் ஆகியோர் மாவட்ட நடுவர் நீதிமன்றம் 4 துணை மேயருடைய செயல்பாடுகள் குறித்து சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் ஒரு வழக்கானது தொடுத்திருந்தார். துணை மேயர் உட்பட அந்த கோழிக்குமார் அதே போல புரோக்கர் முத்து ஆகியோர் உள்ளிட்ட 5 பேர் மீது நம்ம மாவட்ட நடுவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கின் உத்தரவின் பேரில் கடந்த 30ஆம் தேதி நீதிமன்ற நடுவர் எண் 4 உத்தரவின் பேரில் தற்போது துணை மேயர் நாகராஜன் அதே போல அவருடைய சகோதரன் ராஜேந்திரன், குமார் என்கின்ற கோழிக்குமார், புரோக்கர் முத்துசாமி மற்றும் முத்து ஆகிய 5 பேர் மீது தற்போது 6 பிரிவின் கீழ் ஜெயந்திபுரம் காவல்துறையினர் வழக்கானது பதிவு செய்து தற்போது இந்த சம்பவத்தினுடைய விசாரணை குறித்து நடைபெற்று வருகிறது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்.